So check whether 6 power n can end with digit 0. நம்ம செக் பண்ணுறோம். எப்படி a number ஸ்டார்டிங்கில் எழுதலாம். a number which ends with a digit 0னா அதுக்கு என்ன ஃபேக்டர் இருக்கணும். ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 10னா 2 × 5 எழுதலாமா? 30னா 2 × 3 × 5 எழுதலாமா? 70னா 2 × 5 × 7 எழுதலாமா? இல்லை 130னா கூட 2 × 5 × 13 எழுதலாமா? ஸோ இத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயும் என்ன காமனாக இருக்குது? 25 25 25 25. ஆனால் எல்லாமே எண்ட் என்னது? 0 0 0 0 0 0. ஸோ எல்லாத்துலேயும் நான் எண்டு 0 இருக்குது. இன்னும் போயிட்டே தான் இருக்கும். ஆனால் பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா 0 ஹேஸ் அ போத் 2 and 5 ஆஸ் அ ப்ரைம் ஃபேக்டர் இருக்கணும். ஆனால் கொடுத்துருக்குற கொஷின் என்னது? பட் கொடுத்துருக்கிறது 6 பவர் என்ன? 6 பவர் என்ன எப்படி எழுதலாம்? 2 × 3 ஹோல் பவர் என்ன எழுதலாமா? இதில் 5 இல்லையே. 2 இருக்குது, 3 இருக்குது, பட் 5 இருக்கா? நம்மளுக்கு என்ன வேணும்? மெயினாக 5 வேணும். 2 ஆனால் இருக்குது, ஏன்னா 5 இல்லையே. ஸோ that implies it does not have 5 as a it does not have a 5 as a prime factor. So it does not end with 0. அப்புறம் லாஸ்ட்டாக என்ன எழுதுனா மெயின் therefore இந்த 6 பவர் n இருக்குல்ல அப்படியே எழுதுங்க. 6 பவர் n கேனுக்கு மட்டும் இடத்துல cannot end with the digit. கொஷினில் என்ன இருக்கோ நேச்சுரல் n வரைக்கும் எழுதுங்க. நேச்சுரல் n வரைக்கும்.